ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 18/10/2025 கருணையா KR 727க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்புக்கு வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணுங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்த ரிசல்ட். ஏன் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளுக்கு கருணையாங்கிற பேரில் வருது. ஸோ அந்த கம்பெனி வச்சு அந்த கம்பெனியோட நம்பர்ஸை கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு கம்பெனி பேரும் முந்தானத்துக்கு ஒரு கம்பெனி பேர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பர்ஸுகள் மாறுபடும். ஆனால் இது தெரியாமல் நிறையா நண்பர்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்தந்த கம்பெனி பேரை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை நம்மளுக்கு 767 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 617, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 616, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 961 சொல்லிட்டு இப்படி எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸிங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல். ஸோ போன ட்ராவும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்த்தோம், நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ராவிலையும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியல்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம இங்கே எழுதிடலாம். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மிஸ்ஸிங் சீரியல்ஸ்னால நல்லா வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ புதுசாக உள்ளவங்களுக்கு நம்ம இங்கே எழுதி காட்டிடலாம். சீரியல் 1 2 3 4 5 6 7 8 9 0 இதுதான் சீரியல். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு 9 ட்ராவுக்கு அடுத்த வர நம்பர்ஸ் ஃபுல்லாகவே மிஸ்ஸிங் சீரியலாக மாறிடும். அதாவது 9 ட்ரா நம்மளுக்கு ஃபுல் போர்டும் வந்திருக்கணும். அப்படி வரலன்னா அது 10வது ட்ரா நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்ம 9 ட்ரா கொண்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு 767லேருந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த கடைசி ட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 294, இதை கவனிங்க 2 4 6 8 8 1 9 ட்ராப் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 2 நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 அதோட நம்மளுக்கு 0. ஸோ எப்போதுமே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகணும். ஆனால் இந்த கெஸ்ஸிங் படி, அதாவது இந்த ரிசல்ட் படி நம்மளுக்கு 2 ட்ரா மிஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி மிஸ் ஆகிற நம்பர்ஸ் மேக்ஸிமம் போர்டில் உட்காரும். அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது போர்டு சேனலுங்கிறதுனால நம்ம போர்டுன்னு கொண்டு வந்திருக்கிறோம். அல்லது ஆல் போர்டு வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அல்லது 0 தான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய போர்டு நம்பர் நண்பா. இந்த 8 அல்லது 0 இந்த ட்ரா லக் இருந்துச்சுன்னா ரெண்டுமே பெய்ட்ஸாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 8 0 8 8 8 அல்லது 0 0 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கண்டினியூஸாக மிஸ்ஸிங் சீரியல்லேருந்து நம்பர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த ட்ராவில் மறுபடியும் நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ 8 அல்லது 0 எப்படி நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 294லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 294. இது மிச்சம் உள்ள நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 3 5 6 7 8 அதோட 0. ஏன்னா இங்கே 2 9 4 இருக்குது. அதுக்கடுத்த ரிசல்ட்டை கவனிச்சிங்கன்னா இதில் அடிக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அழிக்கணும், 6 எடுக்கணும், 4 ஏற்கனவே இங்கே வந்துருச்சுல. அப்போ 1 5 7 8 0 6 4 3. அதுக்கடுத்து கொஞ்சிங்கன்னா 432 பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு வரலை. அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 15780 432. அதுக்கடுத்து 229 சேம் தான் 15780 வந்துச்சு. அதுக்கடுத்து வந்தது 265 மட்டும் புது நம்பர் 1780. அப்போ 265. இப்போ நம்மளுக்கு 5 ட்ரா அழிச்சிருக்கோம். நம்ம வந்தது போக வராத நம்பர் அப்படி கீழே கொண்டு வரோம் நண்பா, லைன் படி கொண்டு வரோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 961 அப்போ நம்மளுக்கு இங்கே 1 வந்திருக்கு. ஸோ 1 தூக்கிடலாம்.
அப்போது 961. மிச்சம் இருக்கிறது 780. அதுக்கடுத்து 616 780. அதுக்கடுத்து 617 அப்போது நம்மளுக்கு இங்கே 7 காலி. அப்போ மிச்சம் இருக்கிறது 8 and 0 61. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 767 கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் கிடச்சது 767. இதில் கவனிச்சிங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு 8 0 தான் மிச்சம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 0 தான் இருக்குது. இந்த ஃபார்மேட் படி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த மிஸ்ஸிங் சீரியல் அடிப்படையில் நம்மளுக்கு 8 0 தான் இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்பராக இருக்குது. இதோட நம்ம வந்து சில நம்பர்ஸை வந்து பெய்ஸாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லணும் புரியும். நிறைய நம்பர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளுறதுனால தான் நம்ம வந்து முன்கூட்டியே நம்பர்ஸை கொடுத்துட்றோம். அதுபோக இந்த ட்ரா வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து லாங் நம்பர்ஸாக இருக்குது, அதாவது ரொம்ப பழைய நம்பர்ஸாக இருக்குது, அதையும் நமக்கு கொடுத்துடலாம். ஓல்டு என்ஓவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப பழைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3, அதோட நம்மளுக்கு 4 5 3 4 5 இது மூணுமே வந்து நம்மளுக்கு பழைய நம்பர்ஸ் நண்பா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அடித்து. ஸோ கண்டினியூஸாக இப்போ நம்மளுக்கு 6 தான் தொடர்ச்சியாக இறங்கிட்டு இருந்துச்சு சீரியல் அடிப்பில். 5 தடவை 6 இறங்கியிருக்கு. ஸோ 3 4 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கீ நம்பர் டச்சில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட நம்ம வந்து 80 சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ட்ரா பெயிர்ஸுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது ஏபிசி ஃபுல் போர்டுமே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம மெத்தட் படி தான் சொல்லியிருக்கோம், தனிப்பட்டு எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ கீழே சில நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்டுருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு ஃபுல் ஏபிசி போர்டுமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்மளுக்கு 3 4 5 கீ நம்பராக இருக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நாங்கள் எழுதி தனியாக கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, இது எப்படி எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்த்துருக்கோம், ரொம்ப சிம்பிளாக பார்த்துருக்குறோம். ஸோ 2 நம்பர்ஸ் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கு நண்பா. ஒரு நம்பர் தான் கிடைக்கணும், ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு 2 நம்பர்ஸாக இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு டச் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதோட லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த 3 4 5 நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு ஏபிசி போர்டை ஃபுல்லாகவே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 18/10/2025 கருணியா KR 727க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.